ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புஷ்பிதா குட்டி. நாங்கள் ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தோம். என்ன மழை தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ, குளிர் தாங்கவே முடியல. எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஆனால் பெங்களூரில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊரே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு போனோம். அப்புறம் இஞ்சி வாங்கலான்னு வெளியே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் பசங்களை கூப்பிட்டுக்கின்னு பார்த்தா எனக்கு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க அங்கே போகலான்ட்டு நம்ம வீட்டாண்டே தான் இருந்தது. போயிட்டு அது உள்ளே போனோம். என் பசங்கம்மா அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. சரின்ட்டு பசங்களுக்கு என்ன பிடிக்குமோன்றதை கேட்டோம். கேட்டதில் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் பார்த்தோம். ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கலான்ட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பார்த்துட்டோம். சரி இதெல்லாம் வந்து நல்லா இருக்குதுன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்தும்மா எனக்கு வந்து இது வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க என் பசங்க. சரி கேட்குறாங்களேன்ட்டு நான் அவங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கலான்ட்டு அவங்கள எடுத்துக்க சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வெஜிடபிள்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேடின்னு இருந்தேன். அப்புறம் மற்ற இடத்தெல்லாம் பார்த்துனே வந்தேன். பார்த்துட்டு என் கண்ணுக்கு வெஜிடபிள்ஸ் தெரிஞ்சிச்சு. சரி வாங்கடா போய் பார்க்கலாம், வெஜிடபிள்ஸ் இருக்குது இங்கே தான் அப்படின்ட்டு கூட்டின்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டின்னு போயிட்டு பாருங்கள், நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ என் கண்ணுக்கு இஞ்சியும் தெம்பிட்டுச்சு. பாருங்கள், இஞ்சி எடுக்க போகிறேன். இஞ்சி வந்து எடுத்துட்டு அதில் வந்து எனக்கு என்னென்னா அழகாக ப்ரைஸ் போட்டுருந்தாங்க. ப்ளஸ் அந்த ஒரு நல்ல ஒரு கவர் கூட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு. நீங்களும் வாங்குங்க. நான் பூண்டும் வாங்கியிருக்கேன். நான் வாங்கிட்டு இது வேறு நான் டைரெக்டாக பில் போட முடியல. அது போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களாம். அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அப்புறமா தான் போடுவாங்களாம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே நல்ல ஒரு பர்ச்சேசிங் கூட. நீங்களும் வந்து பக்கத்தில் உங்களுக்கு எங்கே ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் போங்க, நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரூட்ஸு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது எங்களுக்கு மார்னிங்கே. என் பசங்க அப்படியே பார்த்தாங்க, ஜெல்லி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரி வாங்கிக்கோங்க அப்படியே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போன பிறகு அப்படியே நப்பாட்டியும் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு நப்பாட்டியும் ரொம்ப பிடிக்கும். சரி எடுத்துக்கோங்கன்னு அதில் வந்து ஒரு 6-7 பீஸ் வந்து அப்படியே செட்டோடு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்கிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.